ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சீட் ஷேரிங்லாம் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் ஆகுது. ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறமும் பிரச்சனைகள் இருக்க மாதிரி தான் இருக்குது. ராகுல் காந்தி இன்னும் வரல. பாண்டிச்சேரி போகிறாரு, அஸ்ஸாம் போகிறாரு, கேரளா போகிறாரு, பட் இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. பாண்டிச்சேரியிலையும் பார்த்தா காங்கிரஸ் அதிருப்தியாளர்கள் கொஞ்சம் பேர் பார்த்தோம்னா திமுகவுக்கு எதிராகவே அவங்க போட்டி போடுறாங்க. அவங்களோட ராகுல் காந்தி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அது போக வேற சில கேள்விகளும் இருக்கு. விசிகேவுக்கும் டிஎம்டிகேவுக்கும் இடையே நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கா, அந்த கேள்வியும் இருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி இஸ் வெரி மச் அப்செட் அண்ட் அன்ஹாப்பி வித் டிஎம்கே, எஸ்பெஷலி வித் ஸ்டாலின். திமுகவுடன் ராகுல் காந்திக்கு மிகுந்த ஒரு மன வருத்தம், கோபம் இருக்கிறது திமுக மீதும் ஸ்டாலின் மீதும். ஏன்னா புதுச்சேரியில் நடந்தது பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து இழுபறிக்கு பிறகு ஒப்பந்தம் வருது. 16 காங்கிரஸ் 13 திமுகன்னு. ஒரு 6 இடத்துல வந்து டிசிடென்ட்ஸ் அதிருப்தியாளர்கள் திமுக நிற்கிற இடத்துல கண்டெஸ்ட் பண்ணுறோம். அந்த 6 பேரில் 5 பேர் வந்து ஏர்போர்ட்டில் பார்க்குறாங்க, அவங்களோட சிரிச்சுக்கினே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. வழக்கமாக அதிருப்தியாளர்களோட ஃபோட்டோலாம் அப்படி எடுக்க மாட்டாங்க, அதுவும் அலைன்ஸில் இருக்கும். ஸோ அது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவங்க இது வரைக்கும் ஜாயிண்ட்டு ரேலி ஒன்று கூட அட்ரஸ் பண்ணல, ஸ்டாலினும் ராகுலும் தமிழ்நாட்டில். இன்னும் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 3-5 நாள் தான் கேம்பெயின், 6 நாள் இருக்குது. ஜஸ்ட் 6 days லெஃப்ட் ஃபார் கேம்பெயினிங். இது நடுப்புற அரவிந்த் கெஜ்ரிவால் திமுக கேம்பெயினை கூட்டின்னு வராங்க 20-21ன்றாங்க. கெஜ்ரிவால் வந்தார்னா அது இன்னும் ராகுல் கோபப்படுத்தும். இட் வில் ஃபர்தர் ஆங்கர் ஹிம். பிகாஸ் கெஜ்ரிவாலுக்கும் ராகுலுக்கும் இப்போ காங்கிரஸுக்கும் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. கெஜ்ரிவால் வாஸ் அக்யூட்டட் ஃப்ரம் த கேஸ், இப்போ டிஸ்சார்ஜ் அக்யூட்டடோ அவர் எல்லாரும் அதை இது பண்ணாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆகிறதுக்கான அந்த கேஸோட ஆரம்ப புள்ளியே காங்கிரஸ். அதுக்கப்புறம் 2 பேரும் அலையன்ஸுக்கு வந்தாங்க, அப்புறம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க கெஜ்ரிவாலை. இன்றைக்கி கெஜ்ரிவால் விடுதலை ஆனவுடனே ராகுல் காந்தி அண்ட் காங்கிரஸ் oppose that judgment and criticize that judgment. இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வந்து வேட்பாளர் ஆதரித்து வரும்போது கெஜ்ரிவால் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணி ஒன்றும் பேச மாட்டார். கெஜ்ரிவாலை நீங்கள் கூட்டின்னு வரீங்கனால அது ராகுல் காந்தி கொடுக்குற சிக்னல். இந்தியா அலைன்ஸ்லையும் இல்லை. இப்போ அவர் இந்தியா அலைன்ஸ்லையும் இல்லை. அவர் டைமெட்ரிக்லி ஆப்போசிட் டு ராகுலுங்க. ராகுலை பிடிக்காத, ராகுலால் எதிர்க்கப்படுற ஒரு தலைவரை ஸ்டாலின் அரவணைத்துக் கொள்றாருன்னா அது ராகுல் கொடுக்குற மெசேஜ். காங்கிரஸை காலி பண்ணி காங்கிரஸ் எதிர்ப்பு பேசி தான் அவர் பவர்ஃபுல் ஆனவர். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இந்தியா பிளாக்குள்ளே வந்தார். இந்தியா பிளாக்குள்ளே வந்தவர் வந்து இப்போ நீங்கள் அவர் விடுதலையான பிறகு எல்லாரும் அதை கொண்டாடும் போது இல்லை நீ விடுதலையானது தப்புன்னு பேசுறது காங்கிரஸ். இன்றைக்கி அந்த கெஜ்ரிவாலை கூட்டின்னு வந்து திமுக பிரச்சாரம் பண்ணுதுன்னா அவர் காங்கிரஸ்க்காக வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா? சரி, அதுக்கு பிறகு ராகுல் வருவாரா? வரமாட்டார். ஸோ இது ஒட்டலை. இன்ஃபேக்ட் காங்கிரஸில் ஒரு பிரமுகர் சொன்னது, பர்சனலாக பேசிகிட்டு இருக்கும்போது காங்கிரஸில் குரூப் ஆஃப் காங்கிரஸ் லீடர்ஸ் கிட்ட கனிமொழி அவர்கள் சொன்னது வந்து இதுதான் நீங்களும் நாங்களும் ஒன்றா பயணிக்கிற கடைசி தேர்தல்னு சொன்னாங்களாம். திஸ் இஸ் வாட் காங்கிரஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் காங்கிரஸ் டோல்டு மீ. காங்கிரஸில் இருக்க சில நண்பர்கள் சொன்னது. காங்கிரஸ் பிரமுகர்கள் சில கனிமொழியை சந்தித்த பொழுது அவர் சொன்னது, கனிமொழி சொன்னது காங்கிரஸ் பிரமுகரிடம், நாங்களும் நீங்களும் ஒன்றாக பயணிக்கக்கூடிய கடைசி தேர்தல் இதுதான். அலைன்ஸ் கண்டிப்பாக 29 அலைன்ஸ் இருக்காது இந்த பிஹேவியருக்கு பிறகு. பட் இது எப்படி பாதிக்கும் கீழே என்ன, பல இடத்துல இன்னும் கீழே ஒர்க்காக ஆரம்பிக்கல, ஒன்றும் ஜெல்லாகலன்றாங்க காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும். அன்லைக் 21 அந்த 25 பேரையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு திமுக மெனக்கட்டுது. இந்த முறை திமுக மெனக்கடல, காங்கிரஸும் மெனக்கடல. காங்கிரஸும் ஒர்க் பண்ண மாட்டான் எப்பயும், திமுக தான் ஒர்க் பண்ணணும். ஏடிஎம் கூட இருந்தால் ஏடிஎம்க்கு ஒர்க் பண்ணணும். இந்த அவங்களும் பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. சார், இப்போ காங்கிரஸை பொறுத்தளவில் என்ன பண்ண முயற்சி பண்ணுறாங்க? ஓகே, இதான் லாஸ்ட் எலெக்ஷன், இதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்துருக்க மாட்டீங்க, எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இப்போ இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதான் காங்கிரஸோட எண்ணமும் திமுகவோட எண்ணமும். அப்படி இருக்கும்போது பாண்டிச்சேரியில் அந்த ரெபல் கேண்டிடேட்ஸ் கூட போய் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கலாம், இல்லைனா திமுக கெஜ்ரிவாலை கொண்டு வரதா இருக்கலாம். இதனால என்ன சாதிக்க போகிறாங்க 2 பேரும்? சரி, த ப்ராப்ளம் இஸ் ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் திமுக மேலே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஆஃப்டர் 26 elections they will go with பிஜேபி. டைரெக்டாக போக மாட்டாங்க, காங்கிரஸை கைட்டிடுவாங்க. லைக் மமதா மாதிரி
தனியாக பிஜேபி எதிர்க்க போகிறாங்க, நம்மளை கைட்டிடுவாங்கன்ற சந்தேகம் அவருக்கு வந்துடுச்சு. ஆனால் இந்த எலெக்ஷன் ஜெயிக்கணுமே, அது கரெக்டுங்க. ஆனால் அவரோட சந்தேகத்துக்கு காரணம் தான். ஸோ தே வாண்ட் எக்ஸ்டிகேட் மோர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். சீட்ஸ் அதிகம் கேட்டாங்க, அது கிடைக்கல. 3 சீட்டுக்கு மேலே ஒன்றும் வரல. ஒரு ராஜ்யசபா கிடச்சிது, அவ்வளோதான். இதுவே அதிகம்னு டிஎம்கே ஃபீல் பண்ணுது. இதில் சரி தப்புன்னு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. டிஎம்கேவோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் ராகுல் காந்திக்கு வந்த சந்தேகம் தான் இந்த பிரச்சனையோட மூல வேர். லைக் மம்தா பானர்ஜி, இப்போ லைக் அரவிந்த் கெஜ்ரிவால் தனியாக நின்று நீ பிஜேபியை அப்போஸ் பண்ணு, காங்கிரஸோட சேராது. இதுதான் மோடி வைக்கிற ஒரே கண்டிஷன் ஃபார் ஆல் த ரீஜனல் பார்ட்டிஸ். அது இவ்வளோ நாள் நீங்கள் 2 எலெக்ஷனில் தோளில் சுமந்தீங்க. 2019 and 24 100% ரிசல்ட் கொடுத்தீங்க. இனிமேல் வேணாம், நீங்கள் கைட் எடுங்கன்றாங்க. டு சர்டன் எக்ஸ்டென்ட் டிஎம்கே இஸ் பட்ஜெட் அண்ட் சில விஷயங்களை ராகுல் காந்தி பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. 24 லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு பிறகு தேர் இஸ் அ தா பிஜேபி டிஎம்கே ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. அவங்க பிஜேபியை நோக்கி மெல்ல மெல்ல நகர்றாங்க. நேரடியாக என்றைக்கும் போக மாட்டாங்க. அது சூசைடு, ஹராக்கரி, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் போய்டும். காங்கிரஸை கைட்டுவாங்க, தனி கச்சேரி நடத்துவாங்க. தட்ஸ் இனஃப் பிஜேபி கிட்ட தப்பிச்சுக்கிறது. த ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி திங் மோடி வாண்ட்ஸ் ஃப்ரம் டிஎம்கே இஸ் நாட் யூ ஜாயின் வித் அஸ். அது இல்லை, காங்கிரஸை கைட்டு அதை செஞ்சுருவாங்கன்னு அவர் நம்புறாரு. இந்த ஹார்ட் பார்கெனிங்கே வந்து அதோட வெளிப்பாடு தான்றாரு. சரி, இப்போ கேரளா நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது, வெஸ்ட் பெங்கால் நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது இந்தியா அலைன்ஸ் அவ்வளோதானா? கிட்டத்தட்ட இட்ஸ் கொலாப்ஸ். வேர் இஸ் இந்தியா அலைன்ஸ்? ஒன்று இல்லை. அது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் அவங்களே தான் சொல்கிறாங்க, அசம்பிளி எலெக்ஷனுக்கு இல்லைன்றாங்க. அது எப்படி? அது முதல்ல அந்த கான்செப்டே தப்பு. நீங்கள் வந்து பஞ்சாயத்து லெவல்லேருந்து ஜில்லா பரிஷத் லெவல்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஸ்டேட் லெவல்லேருந்து நேஷ்னல் லெவல் வரைக்கும் பிஜேபியை ஒன்றா ஃபைட் பண்ணணும். எனக்கு பஞ்சாயத்து எலெக்ஷனில் கவலை இல்லை, ஜில்லா பரிஷத் எலெக்ஷனில் கவலை இல்லை, மாவட்ட தேர்தலில் கவலை இல்லை, மாநில தேர்தலில் கவலை இல்லை, தேசிய தேர்தலில் தான் பிஜேபின்னா அந்த பருப்பு வேகாது. என்னென்னா மாநில கட்சிகள் ரீஜனல் சட்ரப்ஸ், குறுநில மன்னர்கள், அந்த குறுநில மன்னர்களுக்கு தங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை விட்டு கொடுக்க விருப்பம் கிடையாது. இன்னொரு கோவம் ராகுல் காந்திக்கு என்னென்னா, அந்த 21க்கு பிறகு லோக்கல் பாடிஸில் திமுக காங்கிரஸை அழிச்சுது. அவங்களோட ப்ரெசன்ஸே இல்லாமல். ஒன்று மறந்துடாதீங்க, திரும்ப 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 ராகுல் காந்தி சொல்கிறது ஒன்று தான். அவர் காங்கிரஸ் லீடராக வந்ததுலேருந்து எனக்கு லோக்கல் பாடிஸில் ரெப்ரசன்டேஷன் வேணும், உள்ளாட்சி அமைப்புகள். அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் திமுக வந்து நாட் ஓன்லி காங்கிரஸ், எல்லா கூட்டணி கட்சிகளையும் அழித்து ஒழித்தது. 21 உள்ளாட்சி தேர்தல்களில், மாநில தேர்தலில் ஜெயிச்சுட்டு, அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிச்சு லோக்கல் பாடிஸ் நடத்தும் போது பல இடங்களில் வந்து பிரச்சனை வந்து கூட்டணி ஒப்பந்தம் போட்ட இடத்துலலாம் போய் அவன் நின்று ஜெயிச்சிடான். கூப்பிட்டு சொல்கிறாரு ஸ்டாலினை ரிசைன் பண்ண சொல்லி, பண்ண மாட்டேன்றான். நான் வெட்கி தலை குனிகிறேன்னு அவரே சொன்னார் ஸ்டாலினை. வெட்கி தலை குனிஞ்சும் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. டேமேஜ் ஹஸ் பின் டன். இந்த எலெக்ஷனில் அசம்பிளி சீட்ஸ் நெகோசியேஷன்ஸ் அப்போ கூட ராகுல் காந்தி சொன்னது, லோக்கல் பாடிஸ் என்ன 20% லோக்கல் பாடிஸில் கொடுங்க, கழுத்து போடுறோன்னு தான் சொன்னாங்க. அவங்க 25 சீட் 28 சீட்டு கூட முக்கியம் இல்லை. ஈவன் தேவர் ரெடி ஃபார் 25 சீட்ஸ் ப்ரொவைடட் யூ ப்ராமிஸ் 20% லோக்கல் பாடிஸ். கொடுக்க முடியாதுன்றாங்க. அதாவது இந்த கூட்டணி கட்சிகளை உள்ளே வச்சு திமுக அழிக்குது. அதுக்கு சரியான உதாரணம் லோக்கல் பாடிஸ்லாம் அவங்கள அறுத்து எறியறது. ஸோ எல்லோரும் ராகுல் காந்தி பண்ண தப்பை தான் பேசுகிறாங்களே ஒழிய திமுக செஞ்ச தப்பை, ஸ்டாலின் செஞ்ச தப்பை யாரும் பேச மாட்டேன்றாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேசிஸே வந்து லோக்கல் பாடிஸில் அதோட ஸ்ட்ரென்த். லோக்கல் பாடிஸில் ஸ்ட்ரென்த்தே இல்லை. இன்னொன்று, லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் நடத்தாத ஒரு 6-7 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. பல ஆண்டுகளாக கிடையாது. இப்போ அந்த 5 வருஷம் டென்யூரை 3 வருஷமாக மாற்றியாச்சு. ஏன் நடத்தலை? நீ கேரளாவில் இந்த ஜனவரியில் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தினா நம்மளை மாதிரி அவனும் அசம்பிளி எலெக்ஷன் ஒன்றா போனோம். லோக்கல் பாடிஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது கேரளாவில். வேறு ஸ்டேட்ஸ் லைக் கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸுக்கு மரியாதையே கிடையாது. மரியாதையே கிடையாது. நீங்கள் மாநிலத்துக்கு அதிகாரம் வேணும்னு வாய்கழியாக பேசுகிறாங்கல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழுலாம் போடுறாங்கல்ல. ஆனால் லோக்கல் பாடிஸோட அதிகாரத்தை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? உண்மையான ஜனநாயகன்றது மாநிலங்களுக்கான அதிகாரம் கிடையாது, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம். 3 tier சிஸ்டத்தில் நீங்கள் வாங்கி வச்சுப்பீங்க, நீங்கள் கொள்ளடிப்பீங்க, கீழே எவனுக்கும் கொடுக்க மாட்டீங்க. மேலே இருக்க உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் கீழே இருக்கவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுல்ல. ஆனால் நீங்கள் போட்டு உறிஞ்சு எடுக்கிறீங்கல்ல. ராகுல் காந்திக்கு திமுக மேலே வந்த கோவம் 2-3 விஷயங்கள். ஒன்று, லோக்கல் பாடிஸ். ஒன்று, பிஜேபியோட இவங்க போகிறாங்கன்னா தனி கச்சேரி நடத்த போகிறாங்க, நம்மளை கைட்ட போகிறாங்க 26க்கு பிறகு, அசம்பிளி எலெக்ஷனுக்கு பிறகு. 2வது, லோக்கல் பாடிஸில் இவங்க க்ரஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய லோக்கல் பாடிஸில் நமக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தனியாக போயிடலான்னு ஒரு முயற்சி எடுத்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி சோனியா காந்தி தலையிட்டால் அது தடுக்கப்பட்டது. இப்போ பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் ஒரு ஜாயிண்ட் கேம்பெயின் கூட இல்லை. இதுக்கு நடுப்புற கெஜ்ரிவாலை கூப்பிட்டு வந்தாங்கன்னா பொங்கல் தான். மேபி டீலிமிட்டேஷனால் எல்லாரையும் ஒன்று சேர்க்குற வேலையை மோடி புண்ணியத்தில்
நடத்தினாங்கன்னா மேபி ஒரு கூட்டத்தில் வேணால் வந்து பேசிட்டு போகலாம். பட் கிராக் இஸ் கிராக், கீழே ஜெல் ஆகலை. அன்லைக் 21 அசம்பிளி எலெக்ஷன் இந்த முறை எந்த கோஹரன்ஸும் அவங்களுக்குள்ளே இல்லை. இப்போ ஓகே, இப்போ ராகுலுக்கு ஸ்டாலின் அவர்கள் மேலே கோவம் எல்லாம் ஓகே. இப்போ நான் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால்லையும் காங்கிரஸுக்கு சரியான சூழல் இல்லை, தனித்து விடப்பட்டு மோசம் ஜீரோங்க. ஆமாம், என்ன கேட்டால் தனித்தவங்க நிற்கிறாங்கன்னா அவங்களோட இருப்பு கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆயிரும் தான். ஜீரோ, அப்சல்யூட் ஜீரோ. அங்கே ஜீரோ ஆக போகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக இல்லைன்னா, தமிழ்நாட்டில் திமுக இல்லைன்னா ஜீரோ, ஏறக்குறைய ஜீரோ ஆகிறதுக்கான ஏறக்குறைய இல்லை ஜீரோ. கன்னியாகுமரியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு, ஒரு சீட் வாங்கலாம். சைபருக்கும் ஒன்றுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு கேப்ரியல் தேவதாஸ் நினைப்பாரு. அது அவங்க ஊர் கன்னியாகுமரின்றதுனால நினைப்பாருன்னா நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பெரிய வித்தியாசம் சார், ஜீரோக்கு ஒன்றுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. ரைட்டு, ஓகே. ஏன் நான் சொல்றேன்னா வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 1-2% ஓட்டு தான் இருக்கு. பட் தமிழ்நாட்டில் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்கு, கொஞ்சம் கூட இருக்காங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஃபியூச்சர் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நான் இப்போ கண்டினியூஸாக 3 எலெக்ஷன் தோக்குறாங்க. 3 எலெக்ஷன் தோத்தாச்சுனாலே 4வது எலெக்ஷன்ல சிறிய கட்சிகளுக்கு காங்கிரஸ் மேல நம்பிக்கை போயிடும். இவங்களை நம்பி இவங்க வண்டியில ஏறுறதுல பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது 24ல என்னன்னா காங்கிரஸுக்கு அட்வான்டேஜஸா இருக்கு அந்த அலைன்ஸ். ஆனா சிறிய கட்சிகளுக்கு பெரிய அட்வான்டேஜ் அது கொடுக்கல. அப்புறம் பீகார்லயும் தேஜஸ்வி யாதவுக்கு பெரிய ஒரு கசப்பான ஒரு அனுபவம் போன எலெக்ஷன்ல. ஸோ இப்போ சிறிய கட்சிகள் காங்கிரஸ் ஒரு லைபிலிட்டியா பாக்குறாங்களான்னு தோணுது. அப்போ ஃபியூச்சர் என்ன? இல்லை, அது ரொம்ப ப்ரோக்னாசிஸ் பண்ண முடியாது. ஸ்டில் இட் கமாண்ட்ஸ் 23% ஓட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. கன்வர்ஷன் வேணும். கன்வர்ஷன் இல்லை, காங்கிரஸ் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய த ஒன்லி அப்போசிஷன் பார்ட்டி காங்கிரஸ். காங்கிரஸை ஒழிக்கிறது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடியோட பிரதான மோட்டோவாக இருக்குன்னா சும்மா ஒன்றும் இல்லை. தேசிய அளவில் வந்து பிஜேபிக்கான ரீப்ளேஸ்மெண்ட் காங்கிரஸ் தான், மற்றவங்களாம் ரீஜனல் சட்ரப்ஸ் தான். பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி சோனியா காந்தியோட அந்த பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் வந்து ராகுல் காந்தி கிட்ட இல்லை. இஸ் மோர் ஆஃப் அன் ஆக்டிவிஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கார். இன்ஃபேக்ட் மெனி ஆஃப் த காங்கிரஸ் பீப்புள் திங்க் தட் பிரியங்கா காந்தியை லீடர்ஷிப்பில் கொண்டு வந்தாலே கூட ஜெயிச்சிருவாங்க. விமென் காங்கிரஸை லீட் பண்ணப்போ தான் விக்டரி பர்சன்டேஜ் வாஸ் வெரி ஹை, இந்திரா காந்தி, சோனியா காந்தி. வேறஸ் கம்பேர் வித் ராஜீவ் காந்தி அண்ட் ராகுல் காந்தி த பர்சன்டேஜ் இஸ் வெரி வெரி லோ. ஸோ ராகுலோட இன்னொரு முக்கியமான விஷயம் மோர் ஆஃப் அன் ஆக்டிவிஸ்ட் மைண்ட் செட். அவர் இன்னமும் அந்த பல்ஸு அந்த டைனமிக்ஸ் வந்து அவர் இன்னமும் he was unable to cope up with that pulseன்றாங்க. ஸோ அது மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். பட் கம்ப்ளீட்டாக ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அது எனக்கு நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கேப்ரியல். த பார்ட்டி இஸ் 140 years old. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பார்ட்டிஸ் இன் த வேர்ல்டு. த டெமோக்ராட்டிக் ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஆரம்பித்த கட்சி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் இண்டிபெண்டன்ஸ்க்கு கிட்டத்தட்ட 8 years ஆக போகுது. 80 years அலைவாக இருக்கிறதே ஆச்சரியம். லைக் எனி ஹியூமன் பீயிங், ஆர்கனைசேஷன்ஸ் டு ஹாவ் எ லைஃப் ஸ்பேன். தனி மனிதர்களுக்கு ஆயுள் இருப்பது போல் ஸ்தாபனங்களுக்கும் ஆயுள் இருக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது வந்து இட்ஸ் அ ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பார்ட்டி இஸ் த ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் வேணால் இருக்கலாம், ரைட் எண்டுலேருந்து லெஃப்ட் எண்டு வரைக்கும் அதில் இருப்போம். ஆச்சரியமான ஒரு விஷயம். ரைட் எக்ஸ்ட்ரீம் பேசுகிறவன் இருப்பான், மிடில் பார்த்துருப்பான், ஆர்எஸ்எஸ் இருப்பான், எல்லாம் யூ கேன் பி எனிதிங் அண்ட் ஸ்டில் பி இன் காங்கிரஸ். இது நல்ல விஷயமா பார்க்க முடியாது. இது நான் நல்ல விஷயம் தான். ஒரு கேரக்டர் இல்லை தப்பாக பேசுகிறீங்க, அதாவது வந்து தப்பாக பார்க்குறீங்க. அதாவது வந்து தட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் இந்தியா. ஏன்னா எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸுக்குமே அது போகாது. அதுதான் வந்து அந்த இன்னர் டெமோக்ரஸி தான் இவ்வளோ நாளாக வாழ வச்சுது. பட் இன்னைக்கு கையை மீறி போகுது. இன்றைக்கி இருக்க மாடர்ன் டேவோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. மேபி நான் அதான் சொல்கிறேன், வென் யூ கிரிட்டிசைஸ் அபவுட் காங்கிரஸ், திங்க் அபவுட் இட்ஸ் பாஸ்ட் 140 years ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டி சர்வேவே ஆக முடியாது, போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து இவ்வளோ நாள் அது இருந்தது. ஈச் டே இஸ் அ போனஸ் தான் எனக்கு தோணுது. காங்கிரஸ் அஸ் அ கேரக்டர். பட் எனிவே அது ராகுல் இல்லாமல் வேறு யாராவது லீடர் வராங்கன்னா இட் மே ஹாவ் சம் ரீசரக்ஷன்ற மாதிரியும் ஒரு வியூ இருக்குது. இந்த எலெக்ஷனில் எக்ஸப்ட் தமிழ்நாடு, கேரளா கூட ஒன்றும் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. பீப்புள் சே பினராய் இஸ் கமிங் பேக். அசாம் ஆல்ரெடி கான். பெங்கால் மம்தா பானர்ஜி. இது ஒன்றும் காங்கிரஸுக்கான எலெக்ஷன் கிடையாது. சார் இப்போ ஓகே, காங்கிரஸ் ஒன்று, காங்கிரஸ் ட்ரபிள் ஒன்று டிஎம்கே அலைன்ஸில். இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா டிஎம்டிகே உள்ளே வந்ததும் நிறைய பிரச்சனைகளை கிளப்புதோன்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக இப்போ விருதுநகர்லாம் எடுத்துக்கிட்டோன்னா விஜய் பிரபாகரனுக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபிக்ஷன் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கசப்பான பாஸ்ட்டும் இருக்குது. இப்பயும் பெருசாக ஜெல்லான மாதிரி தெரில. அது ஒன்று. ரெண்டாவது, திருமாவளவன் அவர்கள் வேட்பாளர்கள் அறிமுகம் பண்ணும்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்திரிச்சு நிற்கல, அது ஒரு இஷ்யூ ஆகுது. அதுக்கப்புறம் 2 பேருமே கிளாரிஃபை பண்ணுறாங்க, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, எல்லாம் ஸ்மூத்தாக தான் போகுதுன்றாங்க. ஆனால் தொண்டர்கள் அந்த ஆர்கியூமெண்ட்டை ஏற்றுக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சில நிகழ்வுகளில் பார்க்கும்போது அந்த கசப்பு வந்து வெளியே வரதை பார்க்க முடியுது. டிஎம்டிகே உள்ளே வந்ததும்
சில சிக்கல்களை கிரியேட் பண்ணுது அந்த அலையன்ஸில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை, ஓடி போச்சு. இன்னும் 5 நாளில் எலெக்ஷனை வரப்போகுது. அது கீழே விசிகாக்கும் டிஎம்டிகேக்கும் ஜெல் ஆகலைன்றாங்க. ஓட் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாதுன்னு தான் வியூ இருக்குது. அதுவும் சொல்கிறாங்க. ரெண்டாவது, விசிகாவோட ஓட் பேங்க் பெரிய அளவில் விஜய்க்கு போயிடுச்சு. திருமா இஸ் ஃபேஸிங் ஒன் ஆஃப் இஸ் டஃபஸ்ட் ஃபேஸ் இன் பொலிட்டிக்கல் லைஃப். அவருடைய அரசியல் வாழ்க்கையில் திஸ் இஸ் இஸ் டஃபஸ்ட் ஃபேஸ். அப்போ எப்படி சார் 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க? அதெல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஓட்டு போதுன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க சார். அதை வச்சு எடை போடாதீங்க சார். அது வேற இது வேற சார். அது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ். எதுக்கு சார் சீட் கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு சார். உங்களுக்கு புரியல சார். ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் அதை நீங்கள் சொல்லுங்கள் சார். ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் சார். பர்செப்ஷன் முக்கியம் சார். கொடுத்து தோக்கடிப்பான் சார். அவங்க 175 நிற்கிறாங்க சார். அவங்களுக்கு அது போதும் சார். டிஎம்கே 175 நிற்கிறாங்க. 164 தனியாகவும் அவங்க சிம்பிளில் ஒரு 12 பேர் நிற்கிறாங்க. 175 இஸ் வெரி மச் சேஃப். அதில் ஒரு 50 சீட்ஸ் பார்த்தா கூட 125 சீட்ஸ் 118 இஸ் தி மேஜிக் நம்பர். எனவே திருமாவோட ப்ராப்ளம் என்னென்னா, கேப்ரியல் இப்போ அவரோட ஓட் ஷேரில் 70% மேலே விஜய்க்கு போயிடுச்சு. ஹீ இஸ் தி பிக்கெஸ்ட் லூசர் ஆஃப் விஜய்ஸ் என்ட்ரி இன்டு பாலிடிக்ஸ். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் தட் anti-Dalit consolidation is taking place in a huge manner in almost all the constituencies is contesting, which is very nasty, unhealthy, dangerous. 2014 தர்மபுரியில் நடந்தது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இளவரசன் திவ்யா காதல் கதை ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா ஸ்வீப் பண்ணாங்க. 37 சீட்ஸ் அடித்தாங்க. கன்னியாகுமரியில் இவர் ஜெயிச்சார், நம்ம இவர் பொன்னார். தர்மபுரியில் அன்புமணி ஜெயிச்சார். அன்புமணி அஃப்கோர்ஸ் அங்கே பிஜேபி ஹஸ் சம் ஹியூஜ் ப்ரெசன்ஸ் கன்னியாகுமரி. தர்மபுரி வாஸ் ஒன் ஆஃப் த ஷாக்கிங் ரிசல்ட்ஸ். என்னென்னா ஆன்டி தலித் கன்சால்டேஷன். காஸ்ட்டு ஜெயலலிதா வேவில் ஆன்டி தலித் அந்த இஷ்யூக்கு பிறகு எல்லா ஜாதிகாரனும் எல்லா கட்டிங் அக்ராஸ் பார்ட்டிஸ் ஜாயிண்ட் அண்ட் ஓட்டட் ஃபார் அன்புமணி. பட் அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் டிஃபீட்டட் இன் 19. அது வேறு. அந்த மாதிரி இப்போ ஒரு பக்கம் திருமா இஸ் லூசிங் ஓவர் 70% ஆஃப் ஹிஸ் ஓட் பேங்க் டு விஜய். ஸோ இஸ் அ லூசர். செகண்ட் ட்ராபேக், ஹியூஜ் ட்ராபேக் ஆன்டி தலித் கன்சால்டேஷன் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த கான்ஸ்டிடுவன்சிஸ் which his candidates are contesting. It's going to be a very tough call. Won't be surprised if they lose all 8 seats. There's a ground reality. And because of these 2 factors. Third one is, பெரிய அளவில் யார் இதில் ஆர்வம் காட்டி அவங்கள ஜெயிக்க வைக்கணுமோ அவங்க ஆர்வம் காட்டல. திமுக ஆர்வம் காட்டலன்றீங்களா? பாபா, சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப நுவான்ஸ்டாக பேசணும். ரொம்ப கொச்சியாக போட்டு உடைக்கிறீங்க நீங்கள். யுவர் ஸ்ட்ரென்த் லைஸ் இன் யுவர் நுவான்ஸ்டு வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். அப்போ தான் நம்ம இப்போ கோர்க்குலி வச்சு அப்படி அதுக்கெல்லாம் ஸ்பேஸே கிடையாது, தள்ளி விட்டுருவோம் நான் உள்ள. இல்லை நான் இட்ஸ் ஹவ் யூ ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப். சிலதெல்லாம் டைரெக்டாக சொல்லக்கூடாது. ட்ரூத் இஸ் ஹார்ஷ். 3 விஷயம் இன்றைக்கி திரும்ப எதிராக நிற்குது கேப்ரியல். சீரியஸாக நான் சொல்றேன். 1, over 70% of his vote bank has shifted to Vijay. Number 2, there is an anti-Dalit consultation in almost all the 8 constituencies which is contesting, like the one in 2014 Dharmaburi. Number 3, யார் அவரை ஜெயிக்க வைக்கணுக்கு ஒர்க் பண்ணணுமோ அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய அளவுக்கு ஒர்க் பண்ணல. These 3 issues. That's why he is facing one of the toughest phases in his political career. ரொம்ப நன்றி சார். அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.